Get started. சரியாயிடுச்சு. போதுமே இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. Yes, sir. Yes, sir. So, ஆன்சர் இல்லாம வெறும் டேஷ் மட்டும் வச்சுப்பீங்க. அப்புறம் ஆன்சர் எல்லாம் படிச்சுக்கணும். many people believe that regular exercise is highly dash. It improves physical dash and mental dash. People who exercise regularly often feel more dash and less dash. In addition, it can increase dash levels and improve all dash. For these reasons, exercise is strongly dash. ஓகே, இப்போ இதுல வந்து அவங்க ஒரு கோர் வேர்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டா அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம கரெக்டா ஃபிட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டேஷ் என்ன வரும்? Many people believe that Many people that regular exercise is highly benefited benefited வராது. Beneficial. benefit that Beneficial. Beneficial. beneficial highly beneficial Beneficial. அது நோட் பண்ணிக்கங்க. beneficial தான் beneficial. விவேக் சூப்பர். It improves physical fitness கரெக்ட் and mental strength. Strength. வெரி குட். அது கொண்டு வந்துட்டீங்க. அப்புறம் People who exercise regularly often feel more confident வெரி குட். மோர் கான்ஃபிடென்ட் அட்ஜெக்டிவ். வெரி குட். and less stress. விவேக் என்னவா இருக்கும்? Less Stressness. Stressness. less stressful. 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 In addition, கான்ஃபிடென்ட் அப்படிதான் கொண்டு வந்தீங்க. yeah, stressful. Okay. In addition, it can increase energy levels வெரி குட். எனர்ஜி லெவல்ஸ். வெரி குட். and improve overall health. 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 வெரி குட். For these reasons, exercise is strongly recommended. சூப்பர். இப்போ நீங்க ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட வித் ஆன்சர் படிச்சிருங்க. ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட படிச்சிருங்க. Many people believe that regular exercise is highly beneficial. It improves physical fitness and mental strength. People who exercise regularly often feel more confident and less stressful. In addition, it can increase energy levels and improve overall health. For these reasons, exercise is strongly recommended. ஸோ இப்போ என்ன நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து இந்த வினைச்சொல்னு ஒரு விஷயம் இருக்கு, அப்ஜெக்டிவ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தவங்க 4 விஷயங்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறப்ப தப்பு இல்லாமல் நமக்கு அப்சர்வ் இருக்கு. நவுன்ல அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இருக்கு. இவ்வளவுதான். இந்த 4க்குள்ள டைனாமிக்ஸாக நம்ம கரெக்டாக பண்ணணும். ஹைலி பெனிஃபிஷியல் அந்த வார்த்தை நமக்கு தெரியும். பெனிஃபிஷியல் வந்து அங்கே வந்து அப்ஜெக்டிவா இருக்குது அப்படின்னு. ஸ்ட்ராங் வந்து ஒரு அப்ஜெக்டிவ். ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது அங்கே நவுனா இருக்குது பாருங்க. ஃபிட்டுங்கிறது பிசிக்கலி ஃபிட் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவா இருந்தாலும் ஃபிட்னஸ்ங்கிறது நவுனா மாறுது. மொத்தமே இந்த வேர்ப் டு அட்ஜெக்டிவ் டு அட்வர்ப் டு நவுன் தெரிஞ்சாலே போதும். ஸ்ட்ரெஸ்ங்கிறது நவுனு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவா மாறுது. எனர்ஜெட்டிக்ங்கிறது அட்ஜெக்டிவ், எனர்ஜிங்கிற அட்ஜெக்டிவா மாறுது. இந்த இடத்துல எனர்ஜி லெவலுங்கிறது அட்ஜெக்டிவாக இருக்குது. இது ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். நீங்க ரெக்கமெண்டட் அட்ஜெக்டிவா நீங்க வச்சுக்கலாம். ஸ்ட்ராங்லியே அட்வர்பா இருக்கும். ஈஸ்ங்கிறது ஸ்டாட்டிக் இருக்கும். பேசிக் கிராமர் தெரிஞ்சதுன்னா இது தப்பு இல்லாமல் பண்ணிடலாம். வெரி நைஸ். விவேக் எக்ஸசைஸ் 2 கேர்ஃபுல். வித்தவுட் ஆன்சரா ஃபர்ஸ்ட் படிக்கலாம். வித் ஆன்சரா பின்னாடி படிக்கலாம். The company plans to its business next year. This decision followed careful of the market. The management hopes for long term. However, there are still some to overcome. The company must act and make decisions to ensure steady. வெரி குட். வெரி குட். இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் விவேக்.
இன்னொருத்தவங்க படிக்கிறப்ப கூர்ந்து கவனிக்கணும். அப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம், அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இந்த கம்பெனி பிளான்ஸ் டு டேஷ் its business next year. This session followed careful dash of the market. The management hopes for long-term dash. However, there are still some dash to overcome. The company must act dash and make dash decisions to ensure steady dash. நமக்கு என்ன வேணும்? Look at this. இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். இது எதெல்லாம் இதுக்குள்ள பாசிபிள்ங்கிறத நம்ம பார்த்துட்டா போதும். Look at this. அங்க என்ன வரும்? அங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஷன். இந்த கம்பெனி பிளான்ஸ் டு டேஷ் பிசினஸ் நெக்ஸ்ட் இயர் வில்லேஜ். என்ன வரலாம்? டூ கம்பெனி எக்ஸ்பிளைன் எக்ஸ்பென்ஸ் எப்படி எக்ஸ்பென்ஸ் வரும்? expand sir, expand. So look at that. அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வேற மீனிங் இல்லையா? எக்ஸ்பென்ஸ் எல்லாம் செலவழிக்கிறது. அதுக்கு look at that. இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? எக்ஸ்பேண்ட்னா உங்களுக்கு பதினொன்று சொல்றது கரெக்ட். டூக்கு அப்புறம் V1 வேர்பு தான் வரும். ஸோ இந்த V1 வந்து எக்ஸ்பேண்ட், அதோட நவுன் தான் எக்ஸ்பென்ஷன். ஸோ வேர்ப் டு நவுன் ரிலேஷன்ஷிப் தான் இங்க இருக்குது. அங்க நவுனை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணாம கரெக்டா பண்றோமோன்னு பார்க்கறதுக்கு தான், செக் பண்றதுக்கு தான் அப்படி பண்றாங்க. The company plans to expand its business next year. Vivek, continue. This decision followed careful dash analysis. இப்ப கேர்ஃபுல்ங்கிறது என்ன? அட்ஜெக்டிவ். இப்ப அட்ஜெக்டிவ் அப்புறம் நவுன் தான் வரும். இப்ப அனலைஸ், நவுன். இந்த அனலைஸ்ங்கிற வெர்ப நவுனா மாத்தணும், அவ்வளவுதான். எப்படி மாத்துவீங்க? அனலைசிங் ஜெரண்ட். கேர்ஃபுல் அனலைசிங்னு வராது இல்ல? ஹெல்ப் பண்ண முடியும். அனலைசேஷன் வராது. அப்படி ஒரு வேர்டு இந்தியால analyzed sir. யூஎஸ் இங்கிலாந்துல வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. அனலைசேஷன் போட வேணாம். ஆனா அதனால திங்கிங், அனலைசேஷன் ஏன் வராதுன்னா அந்த இடத்துல டிவி வச்சு அனாலிசிஸ் போடக்கூடாது. அனாலிசிஸ் படிக்கணும். கேர்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ், வந்து நவுன் வந்து உட்காருது. Of the market. Vivek படிங்க. The management hopes for long-term succeed. இல்ல இப்ப success அவ்வளவுதான். இப்ப பாருங்க, சக்சஸ்ஃபுல் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, நவுனா மாதிரி. ஏன்னா லாங் டேர்ம்ங்கிறது அட்ஜெக்டிவ் இங்க வந்திருக்கு. இதுக்கப்புறம் நவுன் தான். சோ நவுன் வந்து சக்சஸ். நீங்க சொன்ன சக்சீட் வேர்பு. நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா வந்துடும். படிக்கலாம். Vivek start பண்ணுங்க. However, there are still some to overcome. Difficulty. Someone வந்திருக்கு. Some difficulty. Someone வந்திருக்கு. கரெக்டா சொன்னாங்க. difficulties ஒண்ணுக்கு மேல வந்துருச்சு இல்லையா? difficulties அட்ஜெக்டிவ் டிஃபிகல்ட்டின்னு நவுனா மாத்தி டிஃபிகல்டிஸ் ப்ளூரல் நவுனா மாத்திரீங்க, அவ்வளவுதான். வெரி குட். விவேக். The company must act. பாருங்க, must act. Yes. வந்துருச்சு. அதுக்கப்புறம் அட்வர்ப் தான் வரும். இந்த அட்வர்ப் கன்வெர்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. Carefully. அட்வர்பா மாத்தணும் நீங்க. ஏன்னா ஆக்ட்லாம் இது பண்ணுது. So must act carefully and make patience வந்து நவுன் effective. நீங்க எப்படி கொண்டு வாங்க effectives. இன்னொரு வாட்டி effectives. எதுக்கு ஏன் ப்ளூரல்? effective நாம ஏன் ப்ளூரல் போடுறீங்க? effectives. effective decisions plural. அது நவுன் ப்ளூரல் போடணும், அட்ஜெக்டிவ் ப்ளூரல் வராது. சிங்குலர். எப்பவுமே make effective decisions to ensure steady decision to ensure steady growth. sir. இதை நம்ம டீகோட் பண்ணோம்னா பாருங்க,
The company plans to expand. Verb with the moving. Its business success. This decision followed careful analysis. Careful adjective analysis noun of the market. The management hopes for long-term objective. Success. However, there are still some difficulties to overcome. The company must act பண்பு குறிக்கிற அர்த்தம் கேர்ஃபுல்லி அண்ட் மேக் டெசிஷன்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் போடுறீங்க எஃபெக்டிவா டு என்ஷூர் ஸ்டடி பாருங்க அப்ஜெக்டிவ் ஸ்டடிக்கு அப்புறம் நவுன் தான் வரும் growth. எவ்வளோ அருமையாக நம்ம வேர்ல்ட் ஃபேமிலியில் பார்த்தோம் அது எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் பண்ணிடலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உள்ள ஒருத்தவங்களும் எப்படி இருக்காங்க எதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒரு பார்க்கலாம் சந்தோஷத்தை ரீட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் வித்தவுட் ஆன்சர் ரீட் பண்ணுங்க, அப்புறம் வித் ஆன்சர் பாருங்க. சந்தோஷ் இருக்காதான்னு தெரியல, லாகன் பண்ணாரு. சத்யமூர்த்தி சார் நீங்க அப்படியே படிங்க, வித்தவுட் ஆன்சர் படிங்க, அப்புறம் வித் ஆன்சர் பாருங்க. Okay, sir. She gave a very dash performance. The judges were extremely dash with her skills. Her dash helped her succeed. She performed with great dash and showed remarkable dash. Her dash was one of the best in the competition. She received a lot of dash from the audience. வெரி குட், நல்லா படிக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, the இன்டென்ஷன் புரியுது. She gave a very impressed performance. Impressive performance. Past tense gave. The judges were extremely satisfied with her skills. Very good. Satisfied with skills. Her confidence helped her succeed. அவ்வளவுதான், நவுனை மாத்திட்டீங்க. இந்த இடத்துல தப்புலாம் பண்ணணும், அப்ஜெக்டிவ் நவுனை மாத்தி சூப்பரா பண்ணீங்க. அது கான்ஃபிடன்ஸ் ஹெல்ப் சக்சீட். வெரி நைஸ். அப்புறம் She performed with her great elegance. Elegance. வெரி குட், நவுனை மாத்திட்டீங்க, சூப்பர். And showed remarkable ability. எபிலிட்டி நவுனை மாத்திட்டீங்க, வெரி குட். ஏபிளுங்கிற அட்ஜெக்டிவ் எபிலிட்டியா மாத்திட்டீங்க, வெரி குட். Performance was one of the best in the competition. சூப்பர். She received a lot of admired from the audience. லாட் ஆஃப் அப்புறம் நவுன் தான் வரணும், நவுனை மாத்தீங்க. கோதைமன் லாட் ஆஃப் இது எப்படி மாத்துவீங்க? Something. Admiration. Admiration from Admiration. அவ்வளவுதான், சூப்பர். விவேக் ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காரு, நல்லா பண்றாரு, வெரி நைஸ். இப்ப இவங்க சத்யமூர்த்தி சார் எக்ஸலண்டா பண்ணீங்க. வெரி இம்ப்ரெசிவ். இம்ப்ரெஸ்ங்கிற வேர்ப அட்ஜெக்டிவ் மாதிரி இம்ப்ரெசிவ் அருமையா சொன்னாரு. எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட், her confidence, great elegance, her performance, lot of admiration. abilities. நவுன மாத்திரதான் எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். இதுக்கப்புறம் தனியா எடுக்கலாம். லுக் அட் திஸ். கோதை மேம் உங்களுக்கு வித்தவுட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் வித் ஆன்சர் படிச்சுக்கலாம். The teacher gave a clear dash of the lesson. Students listened dash and took dash. This made the class more dash. The teacher encouraged active dash. As a result, students showed great dash in the work and felt more dash. வெரி குட். இப்ப நீங்க அப்படியே உங்களால கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். The teacher gave a clear explanation வெரி குட். explanation of the lesson. படிங்க நீங்க, டோன்ட் வரி. Students listened attentive. Listened attention. இல்ல வராது, இல்ல Listened attentively. 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 அந்த இடத்துல அட்வர்ப் தான் வரும். ஏன்னா லிசன் Sorry. Attentively and took, noted. நோ இல்ல took இல்ல வரும். So took Note. Notes. 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 This made the class more
enjoyable. Enjoyable, very good, very good, very good. More enjoyable. The teacher encouraged active participation. Super. As a result, students showed great improvement in their work and felt more confident. Felt more confident. Very good. The teacher gave a clear explanation. Students listen the adjective adverb attentively. And took notes. Super. This made the class more enjoyable. The teacher encouraged active participation, active adjective participation, noun. As a result, students showed great improvement. In the work. Verb super in the work and felt more confident. More confident. Adjective. More confident. Yes, sir. Super. Number exercise 5 Santosh. Can you read it? Yes, sir. Technology has changed the way we dash. It has made communication more dash and dash. However, it may also lead to dash. People sometimes become less dash and more dash on devices. It is important to use technology in a dash way. இது ரொம்ப சாதாரண நீங்க 7 out of 7 ஸ்கோர் பண்றது கஷ்டம் ஏன்னா இருக்கா கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா 1-2 டஃபா இருக்கலாம் இப்ப ட்ரை பண்ணுங்க சந்தோஷ் டேக் யுவர் டைம் Okay, sir. ஒவ்வொரு டேஷுக்கு முன்னாடி யோசிச்சு பதில் சொல்லுங்க ரீட் இட் அகைன் வித் ஆன்சர் Technology has changed the way we communicate. It has made communication more effective and convenient. However, it may also lead to understandable. No. Lead to understandable. No. However, it may also lead to misunderstand, sir. Understanding, sir. Misunderstand. அண்டர்ஸ்டாண்டிங் பாதி தூரம் வந்துட்டாரு விவேக் ஆனா எங்கேயோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இதை கொண்டு வர முடியும் பாருங்க டெக்னாலஜி Misunderstand, sir. அவர் ஏதோ ஒண்ணு வந்து ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டாரு விவேக் ஆனா தப்பா போய் Misunderstanding. வெரி குட் இது அது பாருங்க டெக்னாலஜி சேஞ்ச் வி கம்யூனிகேட் நம்ம கம்யூனிகேட் பண்றது டெக்னாலஜி மாத்திருச்சு இட் ஹஸ் மேட் கம்யூனிகேஷன் மோர் எஃபெக்டிவ் கன்வீனியன்ட் ரொம்ப ஈஸியா கன்வீனியன்ட்டாவும் எஃபெக்டிவாவும் கொண்டு வந்துருச்சு However. இருந்த போதிலும் இட் மே ஆல்சோ லீட் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெகட்டிவ் வேர்டு வரும் however இருக்குது இருந்தாலும் அது ஒரு பெரிய மிஸ்டேக் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு கீப் கோயிங் People sometimes become less social and more dependence on devices. லெஸ் சோஷியல் அருமையா பண்ணாரு இந்த இடத்துல சோஷியலைஸ்ங்கிற வெர்ப் அட்ஜெக்டிவ் மாற்றி லெஸ் சோஷியல் ஏன்னா பின்னாடி அண்ட் மோர் டிபெண்ட் ஆன் டிவைசஸ் இன்னொரு அட்ஜெக்டிவ் இருக்கு அண்டுங்கிற கன்ஜங்ஷன் போட்டு சேம் கேட்டகரியே நினைச்சிட்டோம் சூப்பர் It is important to use technology in a responsible way. சந்தோஷ் இப்ப அப்படியே ஃபுல்லா படிங்க வித் ஆன்சரோட ஸ்ட்ரைட்டா தப்பே இல்லாம படிங்க. Okay, sir. Technology has changed the way we communicate. It has made communication more effective and convenient. However, it may also lead to misunderstanding. People sometimes become less social and more dependent on devices. It is important to use technology in a responsible way. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரணும் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கம்யூனிகேட்டிங் கம்யூனிகேட்ஸ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேட்டிவ் கம்யூனிகேட்டிவ்லி இது நம்ம இந்த வேர்ட் ஃபேமிலின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் இதான் உண்மையிலே ரியல் அப்ளிகேஷன்ல போடுறப்பதான் அது பாருங்க எஃபெக்ட்ஸ் எஃபெக்டிவ் பாருங்க அந்த இடத்துல வந்து நவுன் எஃபெக்டிவ்லி adverb
இப்போ it has made communication more effective. நீங்க எப்படி கொண்டு வர்றீங்க பாருங்க, நமக்கு ஒரு 7-8 வார்த்தை தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா கன்வீனியன்ட், கன்வீனியன்ஸ், கன்வீனியன்ட்லி. ஸோ இந்த இடத்துல கன்வீன் அப்படின்னு கட் பண்ணீங்கன்னா கன்வீன், 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 கன்வீனிங், கன்வீன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த வேர்ட் ஃபேமிலிக்குள்ள நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் எது மட்டும் வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவ் வந்து அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஜெரண்ட் வந்து வருது. இந்த இடத்துல ஹவவர் போடுறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாற்றணும். இதுல வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்ண சந்தோஷங்களை இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். நிறைய பேர் சோஷியலைஸ்டுன்னு போட்டுருவாங்க. சோஷியலைஸ்டுன்னு போட வேண்டாம், சோஷியல்னு கட் பண்ணணும். ரொம்ப அருமையா கட் பண்ணாரு. இந்த அட்ஜெக்டிவ் இது மோர் டிபெண்டன்ட் ஆன் டிவைசஸ். ஸோ டிபெண்டன்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் இதுல பாருங்க, டிபெண்ட், டிபெண்டட், டிபெண்டட், டிபெண்டிங், டிபெண்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டிபெண்டன்ட் வந்து அட்ஜெக்டிவாவும் வரும், ஹூ இஸ் ஒரு டிபெண்டன்ட் அப்படின்னா நவுனாவும் வரும். சந்தோஷ் தெரியுதுங்களா நான் என்ன சொல்றது? டிபெண்டன்ட்னா நவுனாவும் வரும், DEPENDENT. அதே ஸ்பெல்லிங்ல விவேக், அதே ஸ்பெல்லிங்ல டிபெண்டன்ட் அட்ஜெக்டிவாவும் வருது. ஹூ இஸ் ஒரு டிபெண்டன்ட், உங்களை சார்ந்திருப்பவர் யார்? ஹூ இஸ் ஒரு டிபெண்டன்ட் நவுனா வந்துருச்சு பாத்தீங்களா. ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் மை மதர். அது எப்படி நான் அது அப்படியே அட்ஜெக்டிவா மாறி பாருங்க. நான் சொல்றது புரியுதா சத்யமூர்த்தி சார்? Yes, புரியுதா? sir. புரியுது. ஒரே ஸ்பெல்லிங் ஒரே இது. அப்போ ஒரு இடத்துல ஆக்டிவ் பாருங்க, நான் எழுதுறேன். இதுதான் ஆங்கிலத்துக்கே ஒரு தனி சிறப்பு. நான் சார்ந்து இருக்கிறேன், ஐ எம் டிபெண்டன்ட். இப்ப நான் எப்படி இருக்க சார்ந்து இருக்கேன் அட்ஜெக்டிவ். ஹூ இஸ் ஒரு டிபெண்டன்ட், உங்களை யார் சார்ந்து இருக்கா அப்படிங்கிறப்ப நவுனா வந்து உட்காந்து பாருங்க. இந்த சிக்கலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், ஆங்கிலம் மிக எளிமை. இந்த 26 லெட்டர்ஸ் வச்சுட்டு அவங்க நம்மளை எப்படி ஆட்டி படைக்கிறாங்க பாருங்க. இதுக்கும் இப்படி வச்சுங்க, அதுக்கும் வச்சுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி சொல்றதுலதான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்து தனியா பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமானது, நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன் கஷ்டமானதுங்கிறது நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப சொல்ல முடியும், பாத்துக்கலாம். சத்யமூர்த்தி சார் இது படிக்கிறேன். The city is known for its dash buildings. Tourists visit them with great dash. The government is working on their dash. However, some buildings are in poor dash due to lack of dash. Efforts are being made to improve their dash and ensure their. The city is known for its historical building. ஆகா, இது ரொம்ப கஷ்டமானது. முதல் City is known for its known for its, historic, not famous for its, famous historic, historical, historic, beautiful, historic historic buildings. buildings பழைய பில்டிங். ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸ்னா பழசு பெருமை வாய்ந்த பழைய பில்டிங். அந்த ஏல கட் பண்றப்போ ஒரு பெரிய வார்த்தை வந்து மிக பழமையானது. இது வந்து தஞ்சாவூர் பிக் டெம்பிள் வந்து ஹிஸ்டாரிக்கல் கிடையாது, ஹிஸ்டாரிக் டெம்பிள். ரொம்ப பழசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஹிஸ்டாரிக். ஆனா ரொம்ப புகழ் வாய்ந்தது வேற, பழசு மட்டும் கிடையாது, புகழ் வாய்ந்தது. ஹிஸ்டாரிக், ஹிஸ்டாரிக் ரொம்ப டஃபானது. ஃபர்ஸ்ட் ஒன்று வெரி நைஸ், சூப்பரா ஆன்சர் பண்ணாரு, வெரி குட். Tourists visit them with great interest. The government is working on their project. இல்ல protect போட்டிருக்கு. ஆமா, இப்ப ப்ரொடெக்ட் எப்படி மாத்துவீங்க? The government is working on the Production, sir. Protection. டூரிஸ்ட் அவ்வளவு பெரிய பிளேஸ்க்கு வந்து டூரிஸ்ட் வரவங்களை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை. Protection தானே sir? protection. On their protection. The government is working on their protection. However,
டூரிஸ்டோட பாதுகாப்பு. அப்புறம் However, some buildings are in poor condition வெரி குட், due to lack of maintenance. பியூட்டிஃபுல். Efforts are being made to improve their appearance and ensure their safety. வெரி நைஸ். இப்ப பாருங்க, ஹிஸ்டாரிக்னு போட்டோம். இது இந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்ல எங்கேயோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹிஸ்டாரிக் அப்படின்னா புகழ் வாய்ந்த பழச, ஃபேமஸ் ஓல்டு, ஓல்டு அண்ட் ஃபேமஸ். பாப்புலர் வேணாலும் போட்டுங்க, பிடிச்சிருக்க எல்லாரும் பிடிச்சிருக்கும். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா ஓல்டு மட்டும். சின்ன டிஃபரன்ஸ் தான், பட் முக்கியமான டிஃபரன்ஸ். சிட்டி இஸ் நோன், அந்த சிட்டியோட புகழே அந்த பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த பில்டிங்ஸ் தான் அப்படிங்கிறதுக்காக அப்படி போடணும். நீங்க ஹிஸ்டாரிக்கல் போட்டா தப்பு இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஹிஸ்டாரி இதுல முக்கியமா இங்க பார்க்க வேண்டியது நம்பர் 2. நம்பர் 2 வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வித் இன்ட்ரெஸ்ட் அழகா சொன்னாரு. கிரேட் வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட். சத்யமூர்த்தி சார், இந்த நீங்க இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்கல்ல, அது வேர்பல் ஆகலாம். இதை நீங்க இந்த இன்ட்ரெஸ்டோட வேர்பல்னு வச்சுக்கலாம், அட்ஜெக்டிவ்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கரெக்டான ஆன்சர். அது வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வேர்பா நவுனா? Verb. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர் இருக்காது. அப்ப சந்தோஷ், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட்? Sir, noun, sir. Noun, Great sir. in Noun. the Noun, adjective. sir. The great Noun, sir. adjective. Great in the The noun, sir. adjective. விவேக் சொன்னது கரெக்ட். பாருங்க, கிரேட் வந்து அட்ஜெக்டிவ், அப்ப நவுன் தான் வரும். அதனாலதான் சொன்னது, இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லா இப்போ 95% சாருக்கு இருக்குது, சத்துமுத்து சாருக்கு 100 மாத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிடும். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் வேர்ப். நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்ட் வேர்ப். நான் அப்படியே அந்த ஃபேமிலியை லிஸ்ட் பண்றேன் பாருங்க. இன்ட்ரெஸ்டட், V2 verb, V3 verb. Interesting. Very good. Interesting. V4. Interest. Interest. Interesting. V5. இப்ப பாருங்க, முக்கியமானது விருப்பம். Interesting. Interest. இப்ப இதுங்க நவுன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்க, கவனிங்க, இந்த இடத்துல கொண்டு வர நவுனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப அருமையா சொன்னாரு ஜெரண்டு. இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங் வந்து எப்படி ஜெரண்டு. இங்க பாருங்க ஒரு விஷயம், வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க ஏதாவது பண்ண முடியுமா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. நவுன்லயே உட்காந்துருக்க பாருங்க, இன்னும் நவுன்லயே உட்காந்துருக்க பாருங்க. யாராவது Interesting. Interest. பாத்தீங்களா, ஒரு ப்ளூரல் போட்டு விட்டனா, விருப்பங்கள் வருதா? வந்துருச்சா? இந்த இன்ட்ரெஸ்ட் வேற, விரும்புகிறான், விருப்பங்கள், விரும்புகிறான், விருப்பங்கள். ஓகேவா? சந்தோஷ், அக்ரி பண்றீங்களா? Yes, sir. இங்க இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஜெரண்டு, இங்க விரும்பிக் கொண்டு. இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது விருப்பம், இங்க விரும்புகிறேன். வாவ், ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்குது, ஆனா ஏகப்பட்ட மீனிங் இருக்கு, வெவ்வேறு பொசிஷன்ல உட்காரு. இப்ப பாருங்க, Adjective, sir. Adjective. பார்க்க போறோம். அட்ஜெக்டிவ் சொல்லுங்க. Interesting வருமா, sir? Interested. இன்ட்ரெஸ்டிங் கட்டாயமா வரும். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கட்டாயமா வரும். எப்படி வரும் பாத்தீங்களா? இந்த ஒரு விஷயத்த இங்கிலீஷோட தனித்தன்மையா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அடுத்த போட்டுக்கலாமா? Interestingly. அவ்வளவு.
இவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை இதுதான் 100% நோக்கி நீங்க போறதுக்குற வழி. போட்டீங்கன்னா வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட் சொன்னோடனே எனக்கு வித் வருது, ப்ரொபோஷனு, கிரேட் அப்ஜெக்டிவ் வருது, அதுக்கப்புறம் நவுன் தான். ஸோ இப்ப சத்யமூர்த்தி சார் சொல்றது இந்த இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து ஆன்சர் நம்மள இது கொடுத்தது இந்த இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம், V2 இருக்கலாம், V3 இருக்கலாம், அப்ஜெக்டிவா இருக்கலாம். இது மூணுத்தையும் கடந்து போய் இந்த இன்ட்ரெஸ்ட் போகும். இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்டோட இன்டர்ஃபியர் ஆகணும். அவ்வளவுதான். இதை டைம் எடுத்து நல்லா பண்ணிட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இந்த ப்ரொடெக்டர் வந்து அவங்களோட ப்ரொடெக்ஷன் கவர்மெண்ட் தான் பார்க்கணும். லுக் அட் த ப்ரொடெக்ட், லுக் அட் திஸ் ப்ரொடெக்ட், ப்ரொடெக்டட். இவங்க பாருங்க, ப்ரொடெக்ட், ப்ரொடெக்டட், ப்ரொடெக்டட், ப்ரொடெக்டிங், ப்ரொடெக்ட்ஸ், ப்ரொடெக்ஷன். இந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்ஷன் போடணும். இங்க ப்ரொடெக்டிவ், ப்ரொடெக்டிவ், இங்க ப்ரொடெக்டிவ்லி. ரைட். சந்தோஷம். இந்த சேஃபுக்கு மட்டும் அது மாதிரி இங்க சொல்லிக்கணும். இந்த சேஃப் இருக்கு இல்லையா, இந்த சேஃபுக்கு அப்படியே வரிசையை சொல்லுங்க பார்க்கணும். அது பேசுறது மூவ் பண்ற. இங்க Save, சேவ், V2, save, சேவ்டு, saved, சேவ், saved. V4, Before saving, Saving. Saves. saves. saves, இங்க நவுனு save, Save. நீங்க ஒரு சேவ் போடலாம். இட்ஸ் a great சேவ். சேவ் போடலாம், சேவ்ஸ் போடலாம், சேவிங் போடலாம். save, saves, saving, இன்னொரு முக்கியமா இருக்கு, safety, சேஃப்டி. ஏன் வால்யூம் குறையுது? சேஃப்டி முக்கியம். சேஃப்டி. இங்க சேவ்டு, சேவிங், Save. Saving. சேவிங்லி. Savingly. அவ்வளவுதான். உங்களுக்கு இது ஒரு பெரிய savingly, விஷயம். இந்த இடத்துல உள்ளது மட்டும் நம்ம யோசிக்கணும் என்ன அப்படின்ட்டு. இங்க சேஃப்டி வரும், சேவ் வரும், சேவ்ஸ் வரும், சேவிங் வரும். ஸோ அதே மாதிரியே நீங்க கொண்டு வந்துடணும். அப்பியர் பார்க்கலாமா விவேக்? அப்பியர், appear, appear, appeared, appearing, appears, வெரி குட். இங்க appear, இங்க இங்க எல்லாத்துக்கும் போட முடியாது. அப்படி இதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. appearance, 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 இங்க ரொம்ப கஷ்டமானது. அடிக்க முடியல பாக்குறேன். அடிக்க apparent, apparent, நோ. appearing, நல்லா பாருங்க, ஏதோ க்ளோஸா கொண்டு வந்தீங்க, ஆனா அது வேற வார்த்தை. அது appearance, அப்பேரண்ட். Apparent. கேள்விப்பட்டிருக்கீங்களா? apparent, Yes, sir. ரொம்ப தெளிவா இருக்கு. parent, உள்ளங்கை நெல்லிக்கணிம்பாங்க பாத்தீங்களா தமிழ்ல? உள்ளங்கை நெல்லிக்கணி. Apparent. அதான் அப்பேரண்ட். ஏதோ தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சே அப்பேரண்ட். அப்புறம் ஈஸி, அட்வர்ப் ஈஸி. Apparently. apparently, இந்த அப்பியர் எப்படி அப்பேரண்டோட கனெக்ட் பண்ண பாத்தீங்களா? உங்களுக்கு அப்பேரண்ட்னு உங்களுக்கு தெரியும், அப்பியரும் தெரியும், ஆனா நம்ம கனெக்ட் பண்ணல. அந்த கனெக்ட் பண்றப்பதான் அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. எகைன் வேர்ட் ஃபேமிலி மாதிரி முக்கியம் வந்து எதுவுமே அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். எஸ் சத்யவதி சார், இந்த மெயின்டைன் அப்படியே போடுங்க. மெயின்டைன், மெயின்டைன், maintain, maintained, maintained, maintaining, maintains, பியூட்டிஃபுல். இங்க maintenance, மெயின்டெனன்ஸ் போதும், அவ்வளவுதான். இங்க இங்க கொண்டு வாங்க. maintained, மெயின்டைன்டு, மெயின்டைனிங். ஸோ மெயின்டைனிங் எவ்வளவு ஈஸியா போச்சு பாத்தீங்களா? எவ்வளவு ஈஸியா போச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப அப்படி தெரியுது கஷ்டமா. நீங்க போட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். நம்ம படிக்க படிக்க ஒண்ணு இல்லை, இது ரொம்ப ஈஸி. கண்டிஷனிங் போது இந்த கண்டிஷனிங் அப்படியே இங்க கொண்டு வாங்க. Condition. Conditioned. Condition. Conditioning. Conditions. பியூட்டிஃபுல். இங்க கொண்டு வாங்க. Uh, அடிக்கலாம் அடிக்கலாம். ஒண்ணு Conditions. கண்டிஷன் ஒண்ணு, கண்டிஷன்ஸ் ஒண்ணா? Conditions. Conditions. ஒண்ணு கட்டுப்பாடு. Condition. Conditions. Condition. ஜெனரேட் பண்ணலாமா? Condition. conditioning, ரொம்ப அருமையா போடலாம். கண்டிஷன், கண்டிஷன்ஸ், கண்டிஷனிங். Conditioning. இங்க வாங்க, இங்க வாங்க. அடிங்க, அது ரொம்ப ஈஸி. conditioned,
conditions கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷனிங் சேர்க்க அது ஈஸியா அப்ஜெக்டிவ் கொண்டு வரலாம் கண்டிஷனிங்லி. இப்ப நீங்க ஒன்ஸ் இது பண்ணோடனே எவ்வளவு ஈஸியா போகுது பாருங்க. லெட்ஸ் மூவ் ஆன். அதெல்லாம் சூப்பரா சந்தோஷ் பண்ணாரு. சேஃப்டி ஏதோ அருமையா கொண்டு வந்தாரு, சேவ் கொண்டு வந்தாரு. லுக் அட் திஸ். விவேக் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லாம படிங்க, அப்புறம் ஆன்சரோட படிங்க. He showed great during the rescue. His actions were truly he acted with and great. His quick saved many lives. People showed that for his effort he was given a special. ஓகே, நீங்க நல்லா வாய் விட்டு டெய்லி படிக்கணும். ஏன்னா நல்லா கான்செப்ட்ல புரிஞ்சிருக்கு, என்ன பண்ணிருக்கு. He showed great during the rescue அப்படியே படிக்கணும். ஏன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கு. He showed great dash during the rescue ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சு விட்டு his actions were. இந்த ஆக்ஷன்ஸ் எஸ் கட் பண்ணிட்டு ஆக்ஷன் படிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த எஸ் எல்லாம் வரல, ஒவ்வொரு வார்த்தையும் கிராமட்டிக்கலா இருக்கும். ஒரு சின்ன தப்புனாலும் நமக்கு அது பெரிய கிராமர் மிஸ்டேக்கா வரும். தமிழ் அப்படி கிடையாது. ஏகப்பட்ட லெட்டர்ஸ் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு அடிப்பட்டாலும் ஒன்றும் தெரியாது. இங்க இருக்கிறதே 26 லெட்டர். ஒரு லெட்டர் இல்லை அந்த பிளேஸ் இல்லைன்னா பெரிய இழப்பா இருக்கும். இப்ப விவேக் கொள்வாங்க. ஈஷோடு கிரேட் கிரேட்னு வந்துருச்சு, அப்புறம் நவுன் தான் இங்க வரும். சோ அட்ஜெக்டிவ் பிரேவா அப்படி ஒரு வார்த்தை bravery நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிளாஸ்ல பண்ணவே இது. He showed great bravery during the rescue. bravery very good. அப்புறம் His actions were truly heroism இல்ல. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. வேர் வந்துருச்சா, வேருக்கு அப்புறம் லிங்கிங் verb தான். ட்ரூலிங்கிறது அவங்க அட்வர்பா போடுறாங்க. heroistic அப்ப அட்ஜெக்டிவ் தான் உட்காருங்க. இங்க அட்ஜெக்டிவ் heroistic நவுனா போடுது. heroisticனு வரும்ல சார்? இன்னொரு வாட்டி heroistic இல்ல. ஹீரோயிஸ்டிக்னா ஹீரோ மாதிரி நடிக்கிறது. உண்மையிலே ஹீரோவா இருக்கிறது ஹீரோயிக். ஹீரோயிஸ்டிக்னா அது நடிக்கிறது ஹீரோ மாதிரி. ஹீரோயிக்னா உண்மையிலே ஹீரோவா இருக்கிறது. ஓகே சார். ஹீரோயிக் he acted with with courage. அவ்வளவுதான். நவுன் தான் ஒரு உட்காரு. கரேஜ் அண்ட் கிரேட் திருப்பி நவுன் தான். Great determined. இல்ல, எப்படி ஒரு நவுன் தானே வரப்போகுது. determination. அப்புறம் He is quick thinking. இன்னொரு வாட்டி He is quick thinking. வெரி குட். இஸ் குயிக் திங்கிங். ஜெரல் பாத்தீங்களா, குயிக்ங்கிற பெரிய அட்ஜெக்டிவ் பக்கத்துல ஒரு நவுன் உட்காருது. அந்த நவுன் குயிக் தாட் எல்லாம் சொல்லக்கூடாது. குயிக் திங்கிங். வெரி குட். Their gratefulness. அப்படி கிரேட்ஃபுல்னஸ்னு வேர்டு இல்லை. இந்தியாவில் நம்ம தப்பா சொல்லுவோம். வேர்டு இல்லை, பெரிய வார்த்தை. நன்றி உணர்வு பெரிய வார்த்தை நாய்க்குட்டிகளுக்கு உள்ளது. இல்ல இது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிளாஸ்ல gratitude சார். இன்னொரு வாட்டி gratitude நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த கிளாஸ் 2-3 வாட்டி எடுத்தோம். முக்கியமா அதுக்குதான் படிச்சு அடிக்கணும். குயிக் திங்கிங் ஜெரண்ட் வருது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கிரேட்ஃபுல். ஜெரண்டும் உங்களுக்கு நவுன் தான், அப்ஸ்ட்ராக்டும் நவுன் தான். நவுன் பிளேஸ் a huge role. Showed that gratitude for his efforts. பாருங்க, எஃபர்ட்ஸ் இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வருது பாருங்க. படிங்க. He was given a special rewards. ஏதால போட்டிருக்காங்க. ஏதால இருக்கு reward. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையில கிரேட்ஃபுல்னஸ் கிராட்டிடியூடா மாறுதுங்கிறது. இந்த திங்கெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. திங்கிங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. லைஃப்ல வர எல்லா கஷ்டமும் திங்கிங் தான் பெரிய பிரச்சனை. இங்க பாருங்க, திங்க், தாட்,
Thinking. இங்க இந்த திங்கிங் நம்ம யூஸ் பண்ணல. இங்க குயிக் திங்கிங் வந்து எங்க யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? திங்ஸ். Jalan. வெரி குட். இந்த திங்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஜலந்த போடுங்க. Thinking. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சென்டென்ஸ்ல படிக்கிறப்பதான் நீங்க படிக்க உங்க நாலேஜ் பயங்கரமா இருக்கிறதா. திங்கிங் இன்னொரு பாருங்க, இது முக்கியமா ஒரு வார்த்தை வருது. சொல்லுங்க பாருங்க. நவுன். முன்னாடி ஜெனரா அது நவுனுங்கிறதுனால நவுன்லயே போட்டிருக்கேன். ஏன்னா அது நவுன் தான். ஆல் ஜெனரல் சொன்னாலும் விவேக், Thought. சந்தோஷ், Thought. Thoughts. Thought. பியூட்டிஃபுல். அது இப்ப இந்த இடத்துல கொண்டு வரோம். முக்கியமா இதெல்லாம் படிச்சு அடிக்கணும். நம்ம ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் நம்ம. Thoughts. பியூட்டி 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 thoughts, பியூட்டி. இப்ப என்னன்னா இங்க திங்ஸ்னு வருது. இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இது பாருங்க, நினைக்கிறான், right? யோசிக்கிறான், யோசனைகள், யோசனை, யோசனை செய்தல். எப்படி வருது இங்க கொண்டு வாங்க. அடிங்க. Thinking. think, Thinking. thinking, அதுக்கப்புறம் அடிங்க. Thought. தாட். thought, பியூட்டிஃபுல். இங்க பாருங்க, இன்னொன்னு இருக்கு முக்கியமானது. சில்லுக்குள்ள போக பாருங்க. thoughtful, Thoughtful. இப்படியே கொண்டு வாங்க. இங்க 8வது பொசிஷன் Thoughtfulness. Thoughtfulness. டிஃபரெண்டா போடலாம். thoughtfully, ஒரே ஒரு நிமிஷம். Thoughtfulness. No. தாட்ஃபுல்னஸ் இருக்குது. அது இடியாப்ப சிக்கலா எப்படி போகும் பாருங்க. caring, இப்ப பாருங்க, இங்க வந்து அவர் சொன்னது 8வது பொசிஷனுக்கு வருதா? Thoughtfully. தாட்ஃபுல். thoughtfully, Thoughts. இப்ப பாருங்க, இங்க திங்கிங்லி போடலாமா? Thinking. Yeah. Thinkingly. ஏன் இதை வந்து திருப்பி சொல்றோம்னா, இந்த ஃபேமிலியை நீங்க விடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த பேரா பாக்குறப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணிக்கணும். எஸ், மேம் இதை படிச்சிருங்க. அண்ட் வித்தவுட் அப்புறம் The film was very dash. The actors gave dash performances. The story had strong dash appeal. The director showed great dash. The film received positive dash from critics. It was a huge dash at the box office and gained worldwide dash. வெரி குட். இப்ப நீங்க ஆன்சரோட படிங்க. எவ்வளவு The தூரம் film was very entertained. இல்ல இல்ல Entertainment. இல்ல Entertaining. என்டர்டெய்னிங். வெரி குட். Entertaining. எவ்வளவு கஷ்டமா The film பாருங்க. was very entertaining. வாசிக்கிறது உங்களுக்கு வந்து Sorry. was I, The film was very entertaining. The actors gave excellent performances. The story had strong emotional appeal. The director showed great creation. Sorry. creativeness, Great creative. creativeness, Creativeness. இல்ல அப்படி ஒரு வேர்ட் இல்ல. இது நம்ம இல்ல. The director showed great creativity, sir, creativity, great creativity. சத்யமூர்த்தி சார், கிரேட் கிரியேட்டிவிட்டி. The film received positive reviews. Reviewed. review, Positive review. இருக்காங்க. ஒருத்தவங்களும் ஒவ்வொரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. Positive reviews from critics. It was huge success பியூட்டி. வெரி at குட். the box office and gained worldwide popularity.
இப்ப இன்னொரு வாட்டி தப்பே இல்லாம தடங்களே இல்லாம ஆன்சரோட படிச்சுக்காரு. The film was very entertaining. The actors gave excellent performances. The story had strong emotional appeal. Director showed great creativity. The film received positive reviews from critics. It was a huge success at the box office and gained worldwide popularity. இதுல இவன் வந்து ஓரளவு மட்டும் சொல்றேன், இந்த டைம் இல்ல. இன்னும் 2 முடிக்க வேண்டியது இருக்கு. என்டர்டைன், என்டர்டைன்டு, என்டர்டைன்டு, என்டர்டைனிங். அந்த என்டர்டைனிங் கிடையாது இது. V4ல உள்ள என்டர்டைனிங் கிடையாது இது. Vast entertaining. அந்த இது அட்ஜெக்டிவ் என்டர்டைனிங் இல்லையா? பார்க்கலாமா? என்டர்டைன், 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 என்டர்டைனிங், என்டர்டைன்ஸ். அப்புறம் பாருங்க என்டர்டைனிங்னு உட்காருது. அது அந்த என்டர்டைனிங் கிடையாது. 6ல 6 பொசிஷன் 6 நவுன்ல உட்கார என்டர்டைனிங் கிடையாது. Gerund. Gerund. அது ஜெரண்டா இருக்க போகுது. என்டர்டைன்மெண்ட் 6வது முடிச்சுதா. 7வது பாருங்க என்டர்டைனிங் மூவி. வாவ், அதுதான் இது. மூவி வாஸ் என்டர்டைனிங் போட்டிருக்காங்க. வாஸ்ங்கிற லிங்கிங் கூட போடுறப்ப அட்ஜெக்டிவ் பின்னாடி போகலாம். இந்த வெரிங்கிறது லுக் அட் திஸ் சத்யமூர்த்தி சார். அந்த பொசிஷன் நம்பர் 7ல உள்ள என்டர்டைனிங் தான் இது. பொசிஷன் நம்பர் 4லயோ பொசிஷன் நம்பர் 6லயோ உள்ள என்டர்டைனிங் கிடையாது. இது பொசிஷன் நம்பர் 7ல உள்ள என்டர்டைனிங். சந்தோஷ் அழகா பாயிண்ட் பண்ணாரு. அந்த இடம்தான் முக்கியம். இதுல போய் வாஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த ஃபேமிலியை நீங்க தெரிய அப்படியே லாங்குவேஜுக்குள்ள ரொம்ப ஈஸியா உள்ள போயிடுவீங்க. நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. மிருதங்கம் கத்துக்கிற மாதிரி தான். கத்துக்க கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்ல எப்படியா இவ்வளவு சூப்பரா நம்மளே அடிக்கிறோம்னு நமக்கு நீங்க கரெக்டா போய்க்கணும். இது 4 உள்ள என்டர்டைனிங் கிடையாது, 6 என்டர்டைனிங் கிடையாது, 7 என்டர்டைனிங். அதே மாதிரி அப்டிராக்ட் நவுன் கிளாஸ் எல்லாம் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். கிரியேட்டிவிட்டி, கிரியேட் பாருங்க. லுக் அட் திஸ். கிரியேட், கிரியேட்டட், கிரியேட்டிங், கிரியேட்ஸ், கிரியேஷன். அதெல்லாம் அவங்க சொன்னாங்க சூப்பரா. கிரியேட்டிவிட்டி, கிரியேஷன், கிரியேச்சர் பாருங்க. நான் என்ன கான்கிரீட் நவுன் அடிக்கிறேன் பாருங்க. கிரியேச்சர் அதெல்லாம் நவுன் தான். கிரியேட்டிவ் அதான் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ்லி, கிரியேட்டபிள் அப்படின்னு உருவாக்கக்கூடிய கீழே கொண்டு வந்தா கிரியேட்டபிலிட்டி. எவ்வளவு அருமையை திருப்பி லெஃப்ட் ரைட். கிரியேட்டபிளி எப்படி வருது பாருங்க. கிரியேட்டிவ்லி. ஏகப்பட்ட வார்த்தை தான் இந்த ஃபேமிலியோட. ஏகப்பட்ட வார்த்தை 15 வார்த்தை இப்ப பேசிட்டு பாருங்க கிரியேட்டை வச்சு. சோ இது பார்க்கலாமா? சந்தோஷம் ட்ரை பண்ணலாமா? நாலேஜ பாப்புலர V1ல போடுங்க. V1ல போடுங்க. எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. புகழ் வாய்ந்த, நல்லா பாருங்க. புகழ் வாய்ந்த, மக்களால் நேசிக்கப்படுகிற, மக்களால் அபிமானத்துக்குரிய, பாப்புலர். ஃபேமஸ்ங்கிறது ஃபேமஸா இருக்காரு. பாப்புலருங்கிறது நம்மளும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அவர் ஃபேமஸாவும் இருக்காரு, நமக்கும் அவரை பிடிக்கும். ரைட். அப்துல் கலாம் இஸ் பாப்புலர். ஃபேமஸ் இல்ல, பாப்புலர். ஏன்னா அவர் ஃபேமஸாவும் இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். பாப்புலர் அப்படியே V1 கொண்டு வாங்க. மக்களால் விரும்பப்படுகிற. விவேக் ட்ரை பண்ணுங்க. யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். பாப்புலர் தான் இது. பாப்புலர் இல்ல அப்படி வராது. மக்களால் விரும்பப்படுகிறேன், பாப்புலேட் விரும்பப்பட்டேன், பாப்புலேட்டட் மக்களால் விரும்பப்படுகிற. அவ்வளவுதான். அது விரும்பப்படுகிறேன், பாப்புலேட், விரும்பப்பட்டேன், விரும்பப்பட்டு, விரும்பப்படுகிறான், விரும்பப்படுகிறாள், விரும்பப்படுகிறது. அதே மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல பாப்புலேட்னாலே என்னன்னாலே மக்கள் வந்து ஒரு கூட்டமா இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணா அது பேர் பாப்புலேட். பாப்புலேட். இது எதுக்காக இது சொன்னா இந்த இடத்துல பாப்புலேட் போடுங்க. பாப்புலேட்டட், பாப்புலேட்டிங். என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? பாப்புலேஷன் மக்களால் நிரம்பப்பட்டார். இப்ப பாருங்க அப்படியே கொண்டு வாங்க. பாப்புலர் அதே மக்களால் விரும்பப்படுகிற, நிரம்பப்படுகிறது.
பாப்புலாரிட்டி வருமா சார்? பியூட்டி இந்த பாப்புலாரிட்டி தான் பாப்புலரா மாறுது. பொசிஷன் நம்பர் 7ல இப்ப பாருங்க, அதே மாதிரி பாப்புலேட்டிங் கொண்டு வரலாம் பாருங்க. இங்கிலீஷ்ல உள்ள மிகப்பெரிய வழிய கஷ்டமே இதுதான். இங்க ஒரு பாப்புலேட்டிங் இருக்கு, இங்க ஒரு பாப்புலேட்டிங் இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு ரீஃபார்ம். பாப்புலர்லி போடுங்க. சூப்பர். இது ரொம்ப இதா பண்ணிக்கலாம் இல்லையா? ரிவ்யூ அப்படியே வரிசை சொல்ல முடியுமா? Reviews. மாதிரியே இப்ப போட்ட பாருங்க இந்த நம்பர் 5ல. இந்த நம்பர் 5ல போட்ட ரிவ்யூஸ் வந்து எந்த ரிவ்யூஸ் தெரியுமா? Reviewing. எந்த ரிவ்யூஸ் B5லயும் இருக்கு, பொசிஷன் நம்பர் 6லயும் இருக்கு ரிவ்யூஸ். 6ல இருக்கு சார். 6ல Nouns. Nouns. நவ் அதுதான் திருப்பி Positive, adjective. இதே ப்ராப்ளத்தை நம்ம அணுகிறோம். அது தரவா இருக்குங்கிற ஒரே காரணம் தான் நம்ம குயிக்கா நம்பர் 9 பார்த்துடலாம். சத்யமூர்த்தி சார் உங்களுக்கு தான் 9. The manager spoke dash to the customers. His dash was highly dash. This created a good dash. Customer showed great dash with the service. The company gained a strong dash and improved its dash with clients. இதுல ஒரே The ஒரு manager எல்லாமே அப்சாக்ட் நோட்ல. இப்ப சத்யமூர்த்தி சார் வந்து எல்லாத்தையுமே அப்படியே அப்சாக்ட் நோட்ல கன்வெர்ட் பண்ணி அழகா படிக்க போறாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்சாக்ட் நவுன் இல்ல, பாக்கியெல்லாம் அப்சாக்ட் நவுன். கோ அஹெட். The manager spoke politely to the customers. Politely. Okay. Politely to the customers. His behavior was highly. நீங்க அட்ஜெக்டிவ் போடுங்க. Professional, yes. So Professional. This created a good impression. Super. Customers showed great satisfaction with the service. Super. The company gained a strong reputation and improved its relation with clients. Relation சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு அப்சாக்ட் நவுன் விட்டுட்டீங்க, 4 லெட்டர் விட்டுட்டீங்க. Relativity. Relationship with clients. Yes, relationship. இந்த ரிலேஷன்ங்கிறது நார்மல் நவுனுக்கு கான்க்ரீட்டா இருக்கலாம், பட் இது அப்சாக்ட் வந்து ரிலேஷன்ஷிப். வெரி குட். இப்ப ஃபுல் எல்லா ஆன்சரையும் சேர்த்து இப்ப படிங்க, தப்பு இல்லாம படிச்சிருங்க ஒரு வாட்டி. The manager. The manager spoke politely to the customers. His behavior was highly professional. This created a good impression. Customers showed great satisfaction with the service. The company gained a strong reputation and improved its relationship with clients. அவ்வளவு இன்னொரு வாட்டி படிக்கிறப்ப என்னன்னா அந்த கரெக்டா உள்ளதை நம்ம இன்னொரு வாட்டி என்ஃபோர்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பொலைட்லி, பிஹேவியர், ப்ரொஃபஷனல், இம்ப்ரெஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெப்புடேஷன், ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான். லாஸ்ட் ஒன்றுக்கு போயிடுவோம். அதுல ஆல் ரைட், லெட்ஸ் கோ வித் இட். விவேக் உங்களுக்கு தான். The environment needs people must act and reduce. Small can make a big. We should focus on solutions and increase. This will help create a better. ஓகே, இதுல பாருங்க, நீங்க டேஷ்னே சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து அது அந்த இடத்துல நமக்கு தர்மாட்டில் வந்துன்னா டேஷ்னா அது ஃபில்லர் ஆகிடும். அந்த ஃபில்லர் ஆகிறப்ப அந்த மூவ்மெண்ட் வந்துடும். சூப்பர். The environment needs
protection, protection. protection. அப்புறம் People must act responsibly அருமை. adjective adverb and மாதிரி. reduce politely Pollution. 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 reduce pollution. Very good. Small action, நல்லா பார்க்கணும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்துரும். small action ஆக்ஷன் வராதே. and ஆக்ஷன் பேர் என்ன வரும்? ஏதோ ஒரே ஒரு லெட்டர் விட்டுட்டீங்களே. active, small active, Small acts. சத்யமூர்த்தி சார் என்ன ஏதோ ஒரு லெட்டர் விட்டாரு. ஸ்மால் ஆக்ஷன் இல்ல, ஸ்மால் ஆக்ஷன்ஸ். எஸ் செகண்ட் வருது, வேற ஒண்ணு இல்ல. Small actions. small acts verbal small Actions. acts, நீங்க ஆக்ஸ் போடணும். ஸ்மால் ஆக்ட்ஸ், ஸ்மால் ஆக்ஷன்ஸ் ரெண்டு பேர் போடணும். small acts can make a big difference. சூப்பர். We should focus on sustainable solution வெரி குட். and increase awareness. This will help create a better future. வெரி குட். ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடவை இருக்கு, யோசிக்காதீங்க. The environment needs protection. People must act responsibly and reduce pollution. Small actions can make a big difference. We should focus on sustainable solutions and increase awareness. This will help create a better future. Again and again, யாராவது அவங்க பேசி கேட்கறது நமக்கு ரொம்ப முக்கியம். படிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இன்புட் வந்துகிட்டே இருக்கணும். இந்த ப்ரொடெக்ட்னு வர்றப்ப protected, protecting, protects, protecting, protection. பாத்தீங்க. அடுத்தது protected, protecting, protectable, பாதுகாக்கக்கூடிய protectable. அப்படியே protectability-ன்னு வருதுங்க. அந்த சைடு Protective வருமா சார்? Protective. கட்டாயமா வரும். protective. அந்த protective தான் protectively பொசிஷன் எடுத்துல மாறுது. ஸோ நீங்க ஒரு வாட்டிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா எல்லாமே ஒரு பாருங்க. ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா அப்படியே சொல்ல முடியுமா? V1 ரெஸ்பான்சிபிலிட்டி. V1 Responsible. Responsible. V1 responsibility. Respond. Sorry, respond. Responding. Respondable. Responsibility. அவ்வளவுதான். ரெஸ்பான்சிபிலிட்டி. Responding. ஒரே நிமிஷம். ரொம்ப சிம்பிள் தான். ரெஸ்பாண்ட், ரெஸ்பாண்டட், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் Responding. அடுத்தது ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பாண்டட். நம்பர் 7 ரெஸ்பான்சிபிலி நீங்க போட்டுக்கலாம். ரெஸ்பாண்டிங், responsibility நவுன்ல வந்துடும். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அதுல ரெஸ்பான்ஸ் மட்டும் கட் பண்ணாலும் நவுன்ல வந்துடும். ரெஸ்பான்ஸ். அதுதான் சந்தோஷமாக சொன்னார் ரெஸ்பாண்ட் அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். differing, differs, difference, Differing. Yes. இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம அப்ஸ்ட்ராக்ட் எல்லாம் படிக்கிறப்ப, வேர்ட் ஃபேமிலி படிக்கிறப்ப படிச்சிருப்போம். நீங்க முக்கியமானது வேர்ட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க கேம்பிரிட்ஜ்ல. இந்த ஒரு அப்ளிகேஷன் முக்கியம். நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம், கிளாஸ் இருக்குது. இதோட அடுத்த ஸ்டேஜ் பார்க்க போறோம்.
கீபோர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுவும் கிராமருக்கும் ஸ்பெல்லிங்க்கும் வெக்காபுலரிக்கும் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். நம்ம பார்க்கலாம். நாளை சந்திப்போம். Thank you, Good sir. night. Good night, sir. Okay, Thank you. Thank you, sir. Good night. Good night. Thank you, sir. Good night.